டோரிமான் வச்சு தரேன். சரி சரி சரி, பால்வாடி தான் போவியோ? அப்போ அவனுக்கு சொல்லி ஒன்று டீச்சர் இவனை பால்வாடி தான் சேர்க்கணும்ட்டுன்னு போடு. பால்வாடி ஊட்டி போட்டுதாப்பா போடு. எந்த பால்வாடி போற? எந்த பால்வாடிமா? இது சூப்பரா இருக்கு டவுசரு. எவ்வளவு அழகா வச்சிருக்கான் டவுசரு. நீ இறக்கி விடணுமா? சட்டை போட்டு விடும். சோறு வேணுமா? சீக்கிரம் சோறு போட்டு, கடலை சோறு. சிப்பு போடணுமா வேண்டாமா உனக்கு? சரி, உனக்கு சிப்பு போடணுமா வேண்டாமா? சிப்பு போடணுமா வேண்டாமா? வேண்டாமோ? ஏன்? ஏன் சிப்பு போடுங்கன்ற? எதுக்குமா சிப்பு போடலாம்? கை கொடுங்க. அப்படிதான். சூப்பர் சூப்பரா இருக்கானே. அப்படின்னு அப்பதானே கொசு உடலாம் போட முடியும். அத எவ்வளவு வளர்த்திருக்க பாப்போம். அப்பா கழிச்சு வளர்ந்தியோ பாப்போம். இங்க பாரு பாப்போம் பாப்போம். அப்பா வந்து ஆமா அப்பா வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்கான். என்ன டை போடும். டை 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 டை. இங்க பாரு. இப்ப பாருமா. பாத்தியா நீ? பாத்தியா? பொம்மட்டியா கேட்டா? டோரிமானை கேட்டா? வைக்கணுங்களா? ஆமா, சாப்பிடும்போது பொம்மட்டி பார்த்தே தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு ஷூ சாக்ஸ் போடும். ரஜித் மூஞ்ச பாப்போம். ஏமாடி விடு பாப்போம். இது எதுக்கு தெரியுமா தம்பி? எதுக்கு தெரியுமா? எதுக்கு சொல்லு சொல்லு சொல்லு. இது எதுக்கு சொல்லு, உனக்கு தெரியுமா? பாப்பா எவ்வளவு வளர்த்துருக்குன்னு பாப்போம். எதுக்கு இது எதுக்குமா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்ன முடியும்? நடக்குது. பண்ணிக்கோ. கடலை சோறு தாரேன். ரெடி ஆயிடலாம். பிரஜித் ஸ்கூல்ல நல்லா படிக்கணும் சரியா? பிரஜித் காது கேக்கா? உன்கிட்ட தானே பேசுறேன் தம்பி. நீ பாரு. அம்மையை பார்த்து பதில் சொல்லு தம்பி. பேசல. நான் டிவி ஆஃப் பண்ணுதேன். பேசப்பா அம்மிட்ட. நல்லா படிப்பியா? படிப்பேன். லகீஸ்லாம் வருவாங்க கூட. படிப்பேன் நல்லா படிப்பேன். சொல்லு. சூப்பரா போட்டாச்சே ஷூ. பிரஜித் எந்த ஸ்கூல் படிக்கிறான்னா ஹோலி கிராஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாராந்தியில் தான் படிக்கிறான். அந்த ஸ்கூல் கூட சேர்ந்தது தான் எஸ்டி ஜான்ஸ் நர்சரி அண்ட் ப்ரைமரி ஸ்கூல். மாராந்தியில் தான் தம்பி படிக்கிறான். எல்கேஜி படிக்கிறான். தம்பிக்கு வந்து ஆர்டி அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆர்டி அப்ளை பண்ணது கிடச்சிட்டு. ஆர்டி அப்ளை பண்ணுறதுக்கு 1 மாதமாக அலைஞ்சிருக்கேங்க. ஆர்டி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். எனக்குமே தெரியாது. எங்கள் அண்ணி பொண்ணுங்களுக்கு வந்து ஆர்டியில் தான் அப்ளை பண்ணாங்க. அதில் வந்து இடம் கிடச்சிட்டு அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் சேர்த்துருந்தாங்க. அதில் தான் நானும் அப்ளை பண்ணியிருந்தேன். கம்ப்யூட்டர் சென்டரில் போய் வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் எல்லாமே அப்ளை பண்ணி கம்ப்யூட்டரில் போய் இத்தனாந்தேதியிலேருந்து இத்தனாந்தேதி வரைக்கும் தான் வெரிஃபிகேஷன் ஆகும். அது ஓப்பன் ஆகும். அந்த ஆப்பே ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நான் எல்லாமே அப்ளை பண்ணி எல்லாமே கொடுத்து 4 ஸ்கூலில் கொடுத்து வச்சுருந்தேன். ஹோலி கிராஸு,
அப்புறம் எஸ்டி ஜான்ஸ் ப்ரைமரி ஸ்கூல் அது கூட சேர்ந்தது. அதுக்கப்புறம் அசிசி கொடுத்துருந்தாங்க கீழரம்பளித்து பக்கம் இருக்கிற ஸ்கூலில். அப்புறம் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற சர்கா ஸ்கூலில் கொடுத்துருந்தேன். கொடுத்து 1 மாதம் கழித்து ஃபோன் வந்துச்சு. இன்றைக்கி வந்து குழுக்கள் நாள் இருக்க வந்துடுங்க அப்படின்ட்டு. ஆர்டிங்கிறது நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டவங்க முடியாதவங்க அப்படின்னு நிறைய பேர், நம்மளால் முடிஞ்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணி ஒரு நாள் ஒருத்தவங்க வருவாங்க, தென்காசி அங்கேருந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்தோடனே ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு எத்தனை பேர் ஆர்டிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதில் வந்து குழுக்கள் முறையில் பேர் எடுப்பாங்க. அப்படி குழுக்கள் முறையில் பேர் எடுத்ததில் தான் பிரஜித்துக்கு வந்துச்சு. ஹோலி கிராஸில் வந்து 10 சீட்டுக்கு இடம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. 34 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்ளை பண்ணதில் கவர்மெண்ட்டே 24 பேரை தான் செலக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் பேர் அதில் இருந்துச்சு. ஆனால் ஹோலி கிராஸில் எடுக்கும்போது எங்களுக்கு வந்து சீட் விழலை. எஸ்டி ஜான்ஸ் நர்சரி அண்ட் ப்ரைமரி ஸ்கூல் இது கூட சேர்ந்த ஸ்கூல் தான், மாறாந்தில் ஒரே ஸ்கூலில் தான் இருக்காங்க. அந்த ஸ்கூலில் 5 சீட் தான் இடம் இருக்குது அப்படி சொல்லியிருந்தாங்க. 5 சீட்டில் 4வது சீட்டாக பிரஜித்துக்கு இடம் கிடச்சிட்டுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. கவர்மெண்ட் வந்து 75% வந்து பேமெண்ட் வந்து அவங்களே கட்டிடுவாங்க. கவர்மெண்ட்டில் நம்ம வந்து 25% தான் நம்ம கட்ட வேண்டியிருக்கும். பிரஜித் ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வெறும் 4800 மட்டும்தான். வருஷ ஃபீஸே 4800 தான். இதுவே எல்கேஜி போய் சேர்ந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து 16500 ஸ்கூல் ஃபீஸ் சொல்லியிருந்தாங்க. பிரஜித்துக்கு 4500 மட்டும்தான் கட்டியிருக்கோம். வருஷ ஃபீஸே இவ்வளோதாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வேன் ஃபீஸ் மட்டும் கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. வேன் ஃபீஸ் வந்து 630 மருதமுத்தூர்லேருந்து மாறாந்தைக்கு. அதனால் பிரஜித்துக்கு எல்கேஜி படிக்கிறான். ஹோலி கிராஸ் கூட சேர்ந்த ஸ்கூலில் தான். ரொம்ப ஜாலியாக போவான். இது வந்து ஃபஸ்ட் நாள் அப்படிங்கிறனால அழுதுகிட்டே போனான். டெய்லியுமே அழுதுட்டு தான் போகிறான். நான் பால்வாடி போவேன்ட்டு. அப்புறம் அப்படியே அவனை சமாதானப்படுத்தி அப்படியே விளையாட்டு காமிச்சிட்டு அவனை டெய்லி ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ இருக்குது, ஃபுல்லாக பாருங்கள். இது அப்ப நிட்டாப்போ அப்ப சாப்பிடு சீக்கிரம் சாப்பிடணும்ல, டைம் ஆயிடுல. அப்படிதான், வெரி குட். தண்ணி வந்து வச்சாப்பா. நீ கரும்புலி உள்ளோடி தான் வேனில் போவ, ஜாலி தானே. பிடிச்சிருக்கா உனக்கு ஸ்கூல் போவ? பிடிக்குமா? சாயங்காலம் ரொம்ப வேனில் வந்துட்டேன். ஓகே, எல்லாரும் வீடியோ எடுக்க போகணும்ல. பிரஜித்துங்க பாரு, அம்மா பாரு தம்பி. இல்லை பிள்ளைகள் வேற இல்லாமல் தின்னுட்டு கிடக்குவா. ஸ்கூலில் யாருக்கும் கொடுத்துறாங்கல்ல ஜோத்தா. பிரஜித்து ஸ்கூலில் யாருக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்காதானே? எதுக்கு தெரியுமா? நம்ம உடம்பு தாங்கிட்டு ஒன்றும் செய்யாது. உன் கூட படிக்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் துக்காத தாங்காது உடம்பு, சரியா? நம்ம அம்மா ஜோர் நமக்கு மட்டும் ஒத்துக்கிறோம். தம்பி டோரா எப்படி இருக்கும்? எப்படி சிரிக்கும் அது? புஜ்ஜி எப்படி சிரிக்கும்? புஜ்ஜி எப்படிமா சிரிக்கும்? ஒரு லஞ்ச் பேக் எது? எது லஞ்ச் பேக்? சாப்பாடு போய் எது உனக்கு? இதானா? இதான் பேக்கா? தூக்கு பார்ப்போம் லஞ்ச் பேக்கை. தூக்கு. ஏன் தூக்க முடியாது? ஏன் தூக்க முடியாது? எதுக்குமா ஒரு லஞ்ச் பேக் தூக்க முடியாது? சரி, எல்லாத்துக்கும் பாய் போடு. பாய் சொல்லு. பாய் சொல்லு. ஸ்கூல் போறேன் பாய் சொல்லு. பாய் பாய் பாய். டாடா டாடா போடு. டாடா போடு. டாடா போடு. அப்போ
ஆ